நான் வந்து காமராஜர் மாதிரி மாறுறேன்னு சொல்றாருல, அது மாதிரி காமராஜரா ஆகட்டுமே எல்லாருமே. விஜய் கட்சியில் இருக்கிறவங்களா காமராஜரா மாற்றோம். நான் கூட 38 வருஷம் லஞ்சமே வாங்காதான் வேலை பார்த்துட்டு வந்தேன் காவல்துறையில. அதனாலதான் நான் விஜய் கட்சிக்கு போறேன். இப்ப நிறைய நம்ம மீடியால பாக்குறோம், அவரை தானே எல்லாருமே சாடிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்துட்டு வெளியில அவருக்கு நான் பெரிய ஆளு, அவரை அப்படியே நசுக்கி போடுவேன், அப்படியே வந்துட்டு கரைச்சி போடுவேன், அப்படி இப்படின்னு தானே பேசுறாங்க எதிர்கட்சிக்காரங்க. அவரை வெளியே விடாம பண்ணிடுவேன், நீ எல்லாம் தாங்கவே மாட்ட, அரசியல்லாம் உனக்கு என்னன்னே தெரியாது, அப்படிலாம் மிரட்டிட்டே இருக்காங்கல்ல. அந்த திட்டம் போய் மக்கள்கிட்ட வந்து அது வந்து போய் அவங்களுக்கு செயல்படுதா அல்ல செயல்படுத்தணும் அவங்களுக்கு போய் சேருதான்னு நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்சி தொடங்குறவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு 50-60 வருஷம் அந்த நாட்டை ஆண்ட கட்சிகள் பொய்யா தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் விஜய்க்காக மட்டும்தான் பேசுவேன். அவர் புதுசா வந்திருக்காரு நம்மள மாதிரி. அவரும் இந்த கவர்மெண்ட் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், இப்படி கஷ்டமா இருக்கிற மக்களுக்குன்னு சொல்லிட்டு தானே அவர் நினைச்சது தன்னோட சினிமா படத்தெல்லாம் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மக்களுக்காக வந்திருக்காரு. அவரு தான் எனக்கு நான் பேச மாட்டேன், நான் செயல்ல தான் காமிப்பேன்னு சொல்றாருல. அவர் என்ன அவர்கிட்ட ஆட்சியா இருக்குது? வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தற்போது ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரியா இருந்திருக்கீங்க. அதே போல உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க. நீங்க அதை பேசினா சரியா இருக்கும். நிஜமாவே விஜயுடைய இப்பதான் வந்திருக்காரு, அதுக்குள்ள அவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குங்க? அவருக்கு தேவையா ஒய் பிரிவு பாதுகாப்பு? இல்ல, அவரு அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்துட்டு இன்னைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து வந்துட்டு மக்களும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஏன்னா அவர் நம்பர் 1 வந்துட்டு ஒரு நடிகர். அதனால உலகம் முழுவதும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. இன்னைக்கு வந்து புதிய கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்துட்டு ஒரு புதிய மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து தளபதியை வந்துட்டு அவங்க ஆதரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த விக்கிரவாண்டி வந்து எவ்வளோ பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் கூடுனாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக பரந்தூர்ல வந்துட்டு அவர் ஒரு அந்த மீட்டிங்ல பேசும்பொழுது அவர் மேல வந்துட்டு ஏதோ பூன்னு சொல்றாங்க இவங்க, ஆனா குப்பைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து வேண்டாத மக்கள் வந்துட்டு தூக்கி எறிகிறாங்க அவர் மேல. அப்போ நாளைக்கு இது ஒரு கத்தி தூக்கி எறியலாம், இல்ல நாளைக்கு துப்பாக்கியால கூட ஒரு சுடுறதுக்கு வந்துட்டு ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு உயிருங்கிறது பெரிய முக்கியம். ஏன்னா நான் ராஜீவ்காந்தியோட பாம் பிளாஸ்ட்ல இருந்துட்டு வந்தேன். அதனாலதான் வந்துட்டு எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ், உயிருன்னா என்னன்னு தெரியும். எவ்வளவு ஈஸியா வந்துட்டு நம்ம நாட்டு பிரதமரை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம நம்பணும், அதை செக்யூரிட்டி எல்லாம் பாதுகாப்பெல்லாம் வந்துட்டு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம். ஆனா ஒரு பெண் வந்து ஈஸியா வந்துட்டு நம்முடைய முன்னாள் பாரத பிரதமரை குண்டு வச்சு தாக்குனாங்க, ரொம்ப ஈஸியா. அப்போ அதை வந்து அது ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, அதுல நான் பாம் பிளாஸ்ட்ல அடிபட்டேன். அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு இப்ப இவரு விஜய் சாரை வந்துட்டு நாளைக்கு வந்து ஒரு தாக்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது? இப்போ வந்துட்டு அவரு பிரதமர், அந்த அளவுக்கு விஜய் அச்சுறுத்தல் இருக்கா? இல்ல, அவரு வந்து பிரதமர், அவரு வந்துட்டு அவரு முடிவு எடுத்தாரு எல்டிடிக்கு எதிர்ப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனாலும் இன்னைக்கு வந்துட்டு வரக்கூடிய அந்த இமெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு விஜய் வந்துட்டு இப்ப சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் நாங்க வந்து அழுகிய முட்டையை நாமக்கல்ல இருந்து இறக்கி நாங்க அவரை அடிப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு இமெயில் வருது அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் வந்துட்டு வெளியில வரக்கூடாது, அவர் வந்துட்டு மக்களோட அவர் வந்து பழகக்கூடாது, அதாவது ஒரு சுற்றுப்பயணம் இப்ப மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மக்கள் அவர் போய் சந்திக்க போறாரு. நாளைக்கு வந்து மக்கள் வந்து விஜய் வந்துட்டு நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகலாம். அப்போ வந்துட்டு நாளைக்கு அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவருக்கு எதிரியா இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படி சொல்லலாம். அவரு வந்துட்டு இப்ப அவருக்கு எதிர்ப்பா இருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு அவங்க ஆட்களை வைத்து கூட அவருடைய பேரை வந்துட்டு கெடுக்கிறதுக்கும் அவர் அட்டாக் பண்றதுக்கும் செய்யலாம். ஏன்னா டெல்லி முன்னாள் முதலமைச்சர் வந்துட்டு கெஜ்ரிவால் சார் அப்படிதான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர் ஜீப்பு மேல ஏறியே செருப்பு விட்டு எறிஞ்சாங்க. அப்போ அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு இப்போ விஜய் சாரை வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அவர் வந்துட்டு இப்பதான் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அந்த கட்சிக்கு வந்துட்டு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவர் வந்துட்டு இப்போ ஒரு சில கட்சிகளை வந்துட்டு ஊழல் அரசு இல்ல வாரிசு அரசு அப்படின்னு பேசும்பொழுது நாளைக்கு அந்த கட்சியில இருந்து கோபம் வந்து அவங்க நாளைக்கு வந்து ஆட்களை வச்சு இல்ல கூலிப்படையை வச்சு கூட நாளைக்கு வந்துட்டு விஜய் சாரை தாக்கலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே வந்துட்டு அவரு பிரைவேட் செக்யூரிட்டி எல்லாம் வச்சிருக்காரு. இருந்தாலும் காவல்துறைங்கிறது ஒரு அதிகாரபூர்வமா நாளைக்கு வந்துட்டு அவங்க இப்ப அவரை தாக்குறவங்கள, ஈவன் அவரு உயிருக்கு வந்துட்டு ஆபத்தை விளைவிக்கிறவங்கள நாளைக்கு ஒரு ஆயுதம் தாங்கிய துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வந்து சுடக்கூட செய்யலாம்.
அவரு செல்ஃப் டிஃபென்ஸ் தான், அவரோட உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னு சொன்னா இப்ப அவங்களுடைய பவுன்சர், இப்ப அவங்களுடைய பிரைவேட் செக்யூரிட்டி சுட போறது கிடையாது. ஆனா நாளைக்கு விஜய் சாரோட உயிருக்கு ஒரு ஆபத்து வருது, இல்ல அவருக்கு இப்பயும் எதிர்கட்சிகள் நிறைய நம்ம பாக்குறோம், மீடியால பாக்குறோம், மிரட்டிட்டே இருக்காங்க. நீங்க சொல்லுங்க தலைவரை. விஜய்க்கு மட்டும் தான் மிரட்டல் வருதா மேம்? தமிழகத்துல இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வருது, சமூக போராளிகளுக்கு எல்லாம் வருது. அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்காம விஜய்க்கு மட்டும் ஏன் கொடுக்கணும்? அதாவது இப்போ எனக்கு வந்துட்டு த்ரெட் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப விஜய் சாருக்கு த்ரெட், லைவ் த்ரெட் இருக்குன்னு அவர்கிட்ட தான் வந்துட்டு போன்ல பேசுவாங்க, இல்ல வந்துட்டு இமெயில் அனுப்புவாங்க, இல்ல லெட்டர்ஸ் போடுவாங்க. அவரோட உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அவரு தான் கேட்க முடியும். அவரு வந்துட்டு கட்டாயம் அவரு தான் கேட்டதுனாலதான் வந்துட்டு நிச்சயமா கொடுப்பாங்க. இப்ப யாருமே தன்னிச்சே அந்த கவர்மெண்ட் கொடுக்க போறது இல்ல. இப்ப உளவுத்துறையா இருந்தாலும் சரி, இப்ப இன்டெலிஜென்ஸ் பியூரோவா இருந்தாலும் சரி, அவங்க போய் விசாரிச்சுதான் வந்துட்டு அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. சும்மா யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்ப என்னோட இதுலயும் வந்துட்டு எனக்கு லைவ் த்ரெட் கொடுத்து நான் போன்ல எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சதுனால அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பார்த்து இன்னைக்கு வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி வந்தாங்க, அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய ஐஎஸ் வந்தாங்க, உளவுத்துறை வந்தாங்க. அவங்க எல்லாம் வந்துதான் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆன பிறகுதான் வந்துட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து லைவ் த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப எக்ஸ் கேட்டகரியில ஒரு 2 போலீஸ் கான்ஸ்டபிள் 24 hours ஒருத்தர் என்னோட இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க நம்மளுடைய தமிழக அரசு. இப்ப வந்து சும்மாலாம் வந்து கொடுக்க முடியாது. எந்த தலைவருக்கு உயிருக்கு ஆபத்துனாலும் இன்னைக்கு 80க்கும் மேற்பட்ட வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு இருக்கிறாங்க, தலைவர்கள் வீட்டுல தான் இருக்காங்க, அனைத்து கட்சி தலைவர்கள் வீட்லயும் இருக்காங்க. அப்ப அவங்க கேட்கும் போது நிச்சயமா வந்துட்டு கொடுப்பாங்க. இப்ப வந்து விஜய் சார் கேட்டிருக்கலாம், அவர் வந்துட்டு எனக்கு லைவ் த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு கேட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆதாரங்கள்லாம் த்ரெட் வந்து இப்ப ஒரு அவர் ஒன்னும் பிரைவேட் செக்யூரிட்டி கேட்கவே இல்லை. இப்ப வந்துட்டு நான் பணம் கட்டுறேன், எனக்கு வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லவே இல்லை. இவங்க வந்துட்டு உளவுத்துறை எல்லாம் வந்துட்டு அதை விசாரணை பண்ணாம அவங்க வந்து திருப்தி அடையாம இப்ப வந்துட்டு அதாவது செக்யூரிட்டி வந்து ரெவ்யூ கமிட்டி ஒண்ணு இருக்கு. அந்த கமிட்டில வந்துட்டு அந்த ஐஎஸ் அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய சீஃப் இருப்பாங்க, நம்மளோட டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, நிறைய அதிகாரிகள் வந்து அந்த கமிட்டியில இருக்காங்க. அவங்களாம் ரிவ்யூ பண்ண பிறகுதான் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து லைஃப் த்ரெட் இருக்கு, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களே தவிர சும்மா உடனே கேட்ட உடனே இத்தனை லட்சம் கவர்மெண்ட்ல செலவு பண்ணி இன்னைக்கு அவருக்கு ஒய் கேட்டகரியில வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மாசத்துக்கு 12 லட்சம் செலவழின்னு சொல்றாங்க. 8 போலீஸ் ஆயுதம் தாங்கிய போலீஸ் இருக்காங்க, பிஎஸ்ஓ இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு யார் கொடுப்பாங்க? கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் மக்களோட வரி பணத்துல இருந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்னா அவ்வளவு லைஃப் த்ரெட் இருக்கிறதுனால தானே வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. அரசாங்கம் உடனே இப்ப கேட்ட உடனே கொடுத்துருவாங்களா? எல்லா மக்களுக்கும் உடனே வந்து எனக்கு லைஃப் த்ரெட் இருக்கு கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? அப்படி கிடையாது. அவங்க வந்துட்டு உளவுத்துறை எல்லாம் விசாரணை பண்ணி அவங்க திருப்தி ஆனாதான் இவருக்கு உண்மையாலுமே லைஃப் த்ரெட் இருக்குன்னு அவங்க திருப்தியாகி ரிப்போர்ட் போட்டாதான் அவருக்கு வந்துட்டு இத்தனை பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதனால எந்த தலைவர்கள் கேட்டாலும் நிச்சயமா அதை வந்து விசாரணை பண்ணி கொடுப்பாங்க. சீமான் அவர்களுக்கு கூட ஓபனாவே சில இடங்கள் எல்லாம் கொலை மிரட்டல் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கே, அவருக்கெல்லாம் கொடுக்கல. அவருக்கு கொடுக்கலன்னா நம்ம கேட்கணும். இன்னைக்கு வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல வந்துட்டு அவர் கேட்கவே இல்லை. அதனாலதான் அவருக்கு வந்துட்டு இன்னைக்கு அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை. ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங் கேட்டிருந்தாரு, அவர் உறவினர் கேட்டிருந்தாங்கன்னா அவருக்கும் வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க. அவர் கேட்கவே இல்லையே, அதனால தானே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். அதனால இப்ப சீமான் சார் கேட்டிருந்தா ஒருவேளை கொடுத்திருப்பாங்க, அவர் கேட்காம இருந்திருக்கலாம். அவரு செக்யூரிட்டி, பிரைவேட் செக்யூரிட்டி வச்சுட்டு இந்த பாதுகாப்பு அவங்க தம்பிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அவரு இருக்கலாம். அதனால வந்துட்டு இப்ப விஜய் சார் அவர் முறையா வந்துட்டு கேட்டிருக்காரு, அவர் முறைப்படி போறாரு, எனக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்னு அவர் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறாரு. அரசாங்கம் விசாரணை பண்ணிட்டு காவல்துறையை வச்சு அவங்களுக்கு செக்யூரிட்டி இதை பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஒய் கேட்டகரியில. இல்ல பாஜக தான் இதை விஜய் தன் பக்கம் இழுப்பதற்காக இதை செய்யறாங்க அப்படின்னு இங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பாஜக சொன்னாலும் சரி, இல்ல வேற எந்த கட்சிகள் அவருக்கு சார்ந்த கட்சிகள் சொன்னாலும் சரி, அதை வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து மத்திய அரசு தானே கொடுக்குறாங்க. மத்திய அரசு கொடுத்தாலும் மத்திய அரசுக்கும் வந்துட்டு இவர் லெட்டர் எழுதிருக்கலாம் இல்ல, கடிதம் எழுதிருக்கலாம்ல. இப்ப வந்துட்டு எப்படி வந்து இப்ப எதிர்கட்சி தலைவர் கூட நம்ம சோனியா அம்மாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, Z+ கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்கல்ல அவங்களுக்கு எனக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்னு. அது மாதிரி ஈவன் மத்திய அரசாங்கத்துக்கு கூட எழுதிருக்கலாம். ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நான் ஸ்டேட் கவர்மெண்ட் தானே இப்ப அவர் எதிர்க்கிறாரு. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்ப வந்துட்டு அந்த டிஎம்கே கவர்மெண்ட் தான் அவர் வந்துட்டு எனக்கு எதிரின்னு சொல்றாரு. அப்ப இந்த கவர்மெண்ட்ல தனக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட எழுதலாமே. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க கூடாதெல்லாம் கிடையாது. எனக்கு பாதுகாப்பு எங்கேயோ அந்த கவர்மெண்ட்டுக்கு எழுதுறாரு. அது ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம். அதனாலதான் சிஆர்பிஎஃப் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஓகே, நீங்களே சொன்னீங்க விஜய்க்கு வந்து உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு.
ஆனா மத்திய அரசே சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் விஜய்க்கு இந்த பாதுகாப்பு அப்படின்னு. அப்படிதான் இப்ப எனக்கு கூட அப்படிதான். ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும்பொழுது மட்டும்தான் இந்த பாதுகாப்பு இருக்கும். அவர் வெளியூர் போகும்போது அவர் மறுபடியும் வந்துட்டு அந்த போலீஸ்க்கு சொல்லி அவங்க வந்துட்டு இப்ப லெட்டர் வச்சு அவர் அந்த போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு வரலாம். இப்ப எந்த ஸ்டேட் போறாரோ அந்த ஸ்டேட்ல வந்து இந்தியா முழுவதும் அவர் எந்த ஸ்டேட்டுக்கு போறாரோ அந்த ஸ்டேட்ல வந்துட்டு இவங்க எது மாதிரி சொல்லி இந்த போலீஸ் வந்து அவர் ரெக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் கமிஷனரோ டிஜிபிட்டோ ரெக்வஸ்ட் பண்ணிட்டு அந்த போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவர் கேட்கலாம், எழுதி மறுபடியும் கேட்கலாம், கொடுப்பாங்க. ஓகே மேம். விஜய் வந்து இப்பதான் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. இதற்கு முன்பாக கமல்ஹாசன்ல இருந்து எல்லாருமே நடிகராக இருந்தவர்களும் சரி, இல்ல மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் இருந்தவர்களும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காதது ஆரம்பத்துல, இப்பதான் கட்சி ஆரம்பித்து 1 வருடம் தான் இருக்கு, இன்னும் முழுமையா ஒரு தேர்தல் கூட சந்திக்கல. அதுக்குள்ள அவருக்கு அப்படியான அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்க கூடியதாக இருக்கா? ஏன்னா அபிஷியலா எங்கேயுமே வரல. ஆக்சுவலி இந்த Y+ கேட்டகரி அப்படின்னு அறிவிப்பு வந்ததுக்கு பிறகுதான் இந்த முட்டை அப்படிங்கறது எல்லாமே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பேப்பர் தூக்கி போட்டாங்க அப்படின்னா துண்டு தூக்கி போட்டாங்க, அது அவருமே தோல்ல எல்லாம் போட்டுக்கிட்டாரு. சோ Y+ கொடுக்குற அளவுக்கான இல்ல அப்படிங்கறதான எல்லாரோட இதாவும் இருக்கு. இல்ல நீங்களே சொல்றீங்க இப்ப கமலஹாசன் சார்லாம் கட்சி தொடங்கினாங்கன்னு. கமலஹாசன் சார் வந்துட்டு கோட்சேவை வந்துட்டு காந்தியை சுட்டு கொண்டான்னு பேசும்போது அழுகிய முட்டையால அடிச்சாங்களே, அதை நம்ம பாக்கலையா மீடியால? அடிச்சாங்களே. ஏன்னா அவர் கமல்ஹாசன் சார் வந்து கேட்காம இருந்ததுனால அவங்க மேடை ஏறி போகும்போது அழுகிய முட்டையை தூக்கி அடிச்சாங்க. அப்போ அது நம்ம தானே பார்த்துட்டு இருக்கோம், நம்ம மீடியால பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகனே ஏற்கனவே நான் அழுகிய முட்டையால அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் வந்துட்டு அவருக்கு வருது. அதனால தானே நாளைக்கு என்னை அடிப்பாங்க, இல்ல எனக்கு வந்து கொலை முயற்சி பண்ணுவாங்க, அதனால எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு முன்னெச்சரிக்கையா கேட்கிறாரு. ஏற்கனவே கமல்ஹாசன் சார்லாம் அடிச்சிருக்காங்கல்ல இந்த முட்டையால எல்லாம், அதனால அதை பார்த்துட்டு இருப்பாருல. அவரும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சினிமா ஆக்டர் தானே. அதனால வந்துட்டு அவர் இதெல்லாம் பார்த்து தான் வந்துட்டு இதெல்லாம் இந்த சம்பவம் நடக்கும், அதுதான் இவங்களே எச்சரிக்கிறாங்களே. இப்ப நிறைய நம்ம மீடியால பாக்குறோம், அவரை தானே எல்லாருமே சாடிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்துட்டு வெளியில அவருக்கு நான் பெரிய ஆளு, அவரை அப்படியே நசுக்கி போடுவேன், அப்படியே வந்துட்டு கரைச்சி போடுவேன், அப்படி இப்படின்னு தானே பேசுறாங்க எதிர்கட்சிக்காரங்க. அவரை வெளியே விடாம பண்ணிடுவேன், நீ எல்லாம் தாங்கவே மாட்ட, அரசியல்லாம் உனக்கு என்னன்னே தெரியாது, அப்படிலாம் மிரட்டிட்டே இருக்காங்கல்ல. அப்ப அவருக்கு அல்ல உயிர் மேல வந்துட்டு அவருக்கு ஆசை இருக்காதா? அவரு என்ன கேட்டாரு? இப்ப எனக்கு வந்துட்டு கட்சியில என்ன ஜெயிக்க வைங்க கேட்டாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபியை போயிட்டு, எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, எனக்கு வந்துட்டு போலீஸ் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கறாரு. அதுல என்ன தப்பு? உங்களுக்கும் ஆபத்து இருந்தா நீங்களும் கேட்கலாம். எந்த தனி மனுஷனுக்கும் அந்த அவன் உயிருக்கு வந்து ரைட் டு லைஃப், அவன் வாழ்வதற்கான உரிமை இருக்கு, அது சட்டப்படி இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது எவ்வளவோ சமூக போராளிகள் இருக்காங்க. சுற்றுச்சூழல் குறித்து அரசாங்கம் இப்ப ரீசெண்டா கூட புதுக்கோட்டையில ஜபகர் அலின்னு ஒருத்தர் இறந்து போனாரு. அவங்களுக்கு எல்லாம் அச்சுறுத்தல் இருக்குன்னு காவல்துறைக்கே தெரியும். காவல்துறைக்கிட்டே போய் புகார்லாம் கொடுத்து எல்லாமே இருக்கு. ஆனாலும் கூட விஜய் மாதிரியான ஒரு பிரபலம்னு வரும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது சாதாரண. நான் பிரபலமே கிடையாது, நான் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் தானே. என்ன வந்து லைஃப் த்ரெட் பண்ணும்போது நான் ராஜீவ்காந்தி பாம்பு பிளாஸ்ட்ல இருந்தேன், நான் அதுல ஐ விட்னஸா இருந்தேன், நான் அந்த எல்டிடிக்கு எதிர்ப்பா சாட்சி சொன்னேன், அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பேசும்பொழுது மீடியால தான் பேசினேன். அப்ப எனக்கு ராத்திரி முழுவதும் அசிங்கமா பேசி நீ வந்து இதை பத்தி பேசுனீங்கன்னா உன்னை கொலை பண்ணுவேன்னு ஏன் எல்டிடிங்கிற பேர்ல மிரட்டுனாங்க. அப்ப நான் ஒரு தனி மனுஷி தானே, நான் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் தானே. அப்ப என்னை மிரட்டும் போது தானே நான் போய் அதை சொல்றேன், என்ன மிரட்டுறாங்கன்னு. எப்படி தெரியும்? கமிஷனருக்கு எப்படி தெரியும், இல்ல டிஜிபிக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் போய் சொல்லணும்ல. அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் எனக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி எழுதி கொடுத்து எனக்கு வெளியில போக பயமா இருக்கு, எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு இவங்க எழுதி கொடுத்திருந்தாங்க. அப்படின்னா அவங்க எழுதி கொடுத்தாதான் பாதுகாப்பா மேம்? எப்படி தெரியும்? உங்களுக்கு வந்து லைஃப் த்ரெட் இருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? 7 கோடி மக்களுக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்னு எப்படி தெரியும் போலீஸ்க்கு? இந்த சமூகம் சார்ந்து இருக்கவங்க இப்ப சமூகம் சார்ந்து இருக்காங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போலீஸ் போய் நிக்க முடியாதுல்ல. இல்ல மேம், பிரச்சனைன்னு காவல்துறை கிட்ட தானே போறாங்க. காவல்துறை பிரச்சனை இருக்கு, இவங்க அதை எழுதி கொடுக்கணும். எனக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்னு அவங்க எழுதி கொடுத்தாதான் வந்துட்டு நமக்கு விசாரணை பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்க கேட்ட உடனே கொடுக்க மாட்டாங்க. அதான் நான் சொல்றேன். ஐஎஸ் இருக்கிறாங்க, இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு பீரோ இருக்கிறாங்க, ஐபி இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் விசாரணை பண்ணி இவங்க ரிப்போர்ட் போட்டாதான் அந்த ரெவ்யூ கமிட்டி, செக்யூரிட்டி ரெவ்யூ கமிட்டில அவங்க பெரிய ஆபீசர்ஸ் இருக்காங்க. அதான் சீஃப் செக்ரட்டரி இருக்கிறாங்க, ஹோம் செக்ரட்டரி இருக்கிறாங்க, டிஜிபி இருக்கிறாங்க, அப்ப இன்டெலிஜென்ஸ் நம்ம அந்த ஐபியோடைய தலைவர் இருக்கிறாங்க. இத்தனை பேரும் வந்துட்டு முடிவு எடுத்தாதான் ஒருத்தருக்கு வந்துட்டு அவர் எந்த கேட்டகரியில இருக்கிறாரு, அவருக்கு Z+ கொடுக்கணுமா இல்ல Y+ கொடுக்கணுமா. இப்ப எஸ்பிஜி தான் வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. மித்த அத்தனை கேட்டகரியும் இன்னைக்கு வந்துட்டு Z+ வந்துட்டு 51 பேருக்கு கொடுத்துருக்காங்களாம் இன்னைக்கு. இப்ப 80க்கும் மேல உள்ள உங்களுக்கு இப்ப என்னோட கேட்டகரியில வந்துட்டு 80க்கும் மேற்பட்ட போலீஸ், 80க்கும் மேற்பட்ட தலைவர்களுக்கோ லைஃப் அச்சுறுத்தல் இருக்கக்கூடியவங்களுக்கோ கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும்? தமிழ்நாட்டுல தான் கொடுக்க முடியும் உங்களால.
வேற இந்தியாவில் முழுவதும் அதான் சொல்லிட்டாங்களே, தமிழ்நாட்டுக்குள்ளதான். வெளியில போனா அந்த போலீஸோட ஹெல்ப்பை நம்ம கேட்கணும், த்ரூ இங்க உள்ள டிஜிபி மூலமா நம்ம சொல்லணும். நடுவுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் கூட Z+ கொடுத்திருந்தாங்களே. நடுவுல கொஞ்ச நாளைக்கு இல்ல, ஒருவேளை இப்ப இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணாமலை சாருக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்னு அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதி தானே அவங்க கொடுத்தாங்க. அதை நம்ம என்ன சொல்லிட்டோம், உடனே அவர் பிஜேபியில இருக்கிறதுனால உடனே வந்துட்டு இது பண்ண. இப்ப ஏன் நான் பார்த்திருக்கேன், இப்ப செல்லப்பெருந்தகை சார் இருக்காங்க, நான் தமிழ் மாநில காங்கிரஸ்ல, அவங்களுக்கு கூட இப்ப ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாங்களே 24 ஹவர்ஸும், இப்ப எக்ஸ் கேட்டகரியில அவர் வச்சிருக்காங்களே, அது யாருக்குமே தெரியாது. நம்ம கேட்டா கொடுப்பாங்க. அர்ஜுன் சம்பத் சார் நான் பார்த்திருக்கேன், அவரும் போலீஸ் துணையோட தான் வராரு. ஏன் நம்ம இது டிராபிக் ராமசாமி சார் இருந்தாங்க, அவங்க சாகுற வரையுமே வந்துட்டு போலீஸ் பந்தோபஸ்ல இருந்தாங்களே, அவங்க கூட தான் அந்த போஸ்டர்லாம் கிழிக்கும் பொழுது அவங்களையும் அட்டாக் பண்ணாங்க. அதனால வந்துட்டு அவங்களும் ஈவன் ஹைகோர்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்களே. அவங்களுக்கு வந்து சாகுற வரையும் செக்யூரிட்டி இருந்தாங்களே, பாதுகாப்பு போலீஸ் இருந்தாங்களே. நீங்க காவல்துறையில இருந்தனால இதையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். விஜய்க்கு இப்ப ஓய்வு வழங்கி இருக்கிறாங்க, அதுவே போதுமா இல்ல எக்ஸ் கூட வழங்கிருக்கலாம் இல்ல Z+ வழங்கிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது? அது நம்ம முடிவு எடுக்க முடியாது. அதுதான் நான் சொல்றேனே, உங்களுக்கு வந்துட்டு அந்த கமிட்டி தான் முடிவு எடுக்கணும், அந்த செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி தான். எந்த அடிப்படையில மேம் Y X Z பிரிப்பாங்க, எந்த அடிப்படையில பிரிக்கிறாங்க? இல்ல இப்ப வந்துட்டு தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் இருக்கும் சில சமயம். இப்ப எனக்கு என்ன LTT இப்ப அந்த மாதிரி, அப்ப பிரைம் மினிஸ்டருக்கு வந்துட்டு கட்டாயமே லைஃப் த்ரெட். வெளிநாட்டுல இருந்து கூட அவங்களுக்கு வந்து சதி வேலை பண்ணலாம் அவங்க வெளி ஊரெல்லாம் போகும்பொழுது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்ப எனக்கு வந்துட்டு எனக்கு மிரட்டிட்டு என்னை விட்டுட்டாங்க, அதுக்கு முறை ஏதாவது பேசினா மிரட்டுவாங்க. அது வந்து அதை கண்டுபிடிக்கவும் முடியல என்னோடது. இப்ப வந்து அவங்க நெட்டு கால்ல இருந்து பேசினாங்க, அதனால கண்டுபிடிக்கவும் முடியல. சைபர்ல எல்லாம் நீங்க புகார் அளிச்சிருக்கீங்களா? சைபர் கிரைம்ல சைபர் கமிஷனர்கிட்ட புகார் அளிச்சாலே சைபர் கிரைம் போட்டு தான் விசாரிக்க சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ரிவ்யூ கமிட்டி தான் முடிவு பண்ணும். செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி எந்த கேட்டகரியில இருக்காரு, இவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நீங்க காங்கிரஸ்ல இருந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறி இருக்கீங்க அப்படின்னு, என்ன காரணம்? இல்ல, நான் காங்கிரஸ்ல இருக்கும்பொழுது அதாவது அங்க கட்சி பணி நடக்குது, ஆனா மக்கள் பணி நடக்கல. எனக்கு அந்த திருப்தி கிடையாது. என்னன்னா இப்போ வந்துட்டு இப்போ ஆளுங்கட்சியோட அவங்க வந்துட்டு இப்போ அலையன்ஸ்ல இருக்காங்க. ஆனாலும் இப்போ ஆளுங்கட்சியில வந்துட்டு இப்போ சிஎம் சொன்னாரு, நான் வந்த உடனே ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து நான் வந்துட்டு டாஸ்மாக் எடுத்துருவேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இதை முடிய போகுது, அவங்க ஆட்சி முடிய போகுது, இன்னும் செய்யல. ஆனா காங்கிரஸ் அதை கேட்கவே இல்லை. இப்போ காங்கிரஸ்ன்னு கொள்கையில தான் வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு அவங்களோட அலையன்ஸ் வச்சாங்க. ஆனா மக்களுக்காக பேசுறதே கிடையாது. இத்தனை எம்எல்ஏஸ் எம்பிஸ் இருக்காங்கல்ல, மக்களுக்காக பேசுறதே கிடையாது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டா, ஒரு டிஎம்கே காரன் சம்பந்தப்பட்டவன். ஆனாலும் இன்னைக்கு வந்துட்டு இங்க 2 எம்பிஸ் இருக்காங்க, அவங்க ஜோதிமணி இருக்காங்க, சுதா இருக்கிறாங்க, வாயை திறக்கவே இல்லையே. ஆனா மணிப்பூருக்கு மட்டும் பேசுனாங்களே, மணிப்பூருக்கு பேசிட்டு உடனே வந்துட்டு பிஜேபி மோடி ஒழிக அப்படிலாம் கத்துறாங்க, உடனே ஒரு போராட்டம் பண்றாங்க. ஆனா ஏன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு டிஎம்கே காரன் சம்பந்தப்பட்டிருக்காங்க, கைது பண்ணிட்டாங்களே மேம். அவரு கைது பண்ணினாலும் வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்றது இல்லையா, அவனுக்கு வந்து தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் யாரா இருந்தாலும். இப்ப மணிப்பூருக்கும் வந்துட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க, இது கண்டிக்கத்தக்கது. நான் பெண்களை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், அங்க உள்ள எம்பிஸ் எம்எல்ஏஸ் பத்தி பேசுறேன், தலைவரை பத்தி நான் பேசவில்லை. நீங்க ஏன் கட்சியில இருந்து வந்தீங்கன்னொன்னே அங்க கட்சி பணி வந்துட்டு இப்ப அதை சார்ந்து இப்ப வந்துட்டு அறிக்கை கொடுக்குறாங்க, தேர்தல் அறிக்கை. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையை வந்துட்டு சரியா நிறைவேற்றி இருக்கிறா, எத்தனை நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த அலையன்ஸ் கட்சியும் கேட்கறதே இல்லையே. அப்போ வந்துட்டு அந்த கட்சியில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், மக்கள் பணி இல்லாத என்ன பண்ண போறோம்? இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் வருவேன், நான் மக்களுக்காக திட்டத்தை போடுவேன், அந்த திட்டம் போய் மக்கள்கிட்ட வந்து அது வந்து போய் அவங்களுக்கு செயல்படுதா அல்ல செயல்படுத்தணும் அவங்களுக்கு போய் சேருதான்னு நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்சி தொடங்குறவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு 50-60 வருஷம் அந்த நாட்டை ஆண்ட கட்சிகள் பொய்யா தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு மதுவே இல்லாத வந்துட்டு ஒரு மது விலக்கு கொண்டாந்தவரே நம்ம ராஜாஜி முதலமைச்சரா இருக்கும் போதும் காமராஜர் ஐயா இருக்கும்போது கொண்டாந்தாங்க. அன்னைக்கு இங்கிலீஷ்காரன் பீரியட்ல இருந்தது மதுவிலக்கு கொண்டாந்தது. ஆனா இவங்க ஃபுல்லா மதுவை கொண்டாந்துட்டு இதோட வந்து காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருந்துட்டு அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்களே அதையாச்சும் செய்யல, அதையும் காங்கிரஸ் கேட்கவே இல்லையே. இந்த வேதனையெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது. நானும் ஒரு போலீஸ்காரியா தான் இருந்தேன். 100% வாக்குறுதிக்கு நிறைவேற்றணும்னு சொல்றாங்களே மேம் திமுக. ஃபர்ஸ்ட் கையெழுத்து நான் எதுக்கு போடுறேன், இன்னைக்கு எத்தனை பெண்கள் வந்துட்டு அவங்க கனிமொழி சொல்றாங்களே, இத்தனை பெண்கள் வந்துட்டு விதவையா இருக்கிறாங்க, ஏடிஎம்கே பீரியட்ல எல்லாம் குடிச்சிட்டுங்கிறாங்க. அப்ப இவங்க வந்தோடனே விதவைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா, இல்ல வந்துட்டு இவங்க ஏன் அந்த சாராயத்தை எடுக்கல? அப்ப அந்தந்த கட்சி வரும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது இன்னொரு கட்சி வந்துட்டு சாடுறது. இன்னைக்கு அவர் பொங்கல் போனஸ் கொடுக்கல, அவங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ஏன் 2500 ரூபாய் சேர்த்து இன்னும் 2500 ரூபாய் கொடுத்து 5000 கொடுக்க கூடாது? இவரு ஒண்ணுமே கொடுக்கவே இல்லையே.
அப்ப மக்கள்கிட்ட ஏன் ஏமாத்தணும்? இந்த இவங்களுக்கு என்ன அப்ப அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களே யாராச்சும் இல்ல ஏன் கொடுக்கலன்றதுக்கு முறையான விளக்கம் சொல்லியிருந்தாங்க. எதுக்கு வந்துட்டு அப்புறம் விளக்கம் சொல்லும் போது எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் நீங்க பேசுறீங்க, இன்னொருத்தர் ஆட்சி செய்யும் போது ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல மட்டும் 5000 கொடுக்க கூடாதான்ட்டு அவரை குறை சொல்றீங்க. ஆனா உங்க கவர்மெண்ட்ல ஒண்ணுமே தர மாட்டேங்கிறீங்க. அப்ப இதை மக்கள் பாக்குறாங்கல்ல, அப்ப ஒண்ணுமே சொல்றதெல்லாம் செய்யறதே கிடையாது. அப்ப மக்கள் நம்ம தானே கேள்வி கேட்க முடியும். நான் தானே ஓட்டு போடுறேன், நான் ஓட்டு போடுறேன், எனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்குல்ல. நம்ம கேட்காத வரையும் இவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பரீட்சை எழுதிட்டு வந்து பாஸ் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வந்திருக்காங்களா? மக்கள் போட்ட ஓட்டு, மக்கள் நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி தானே ஓட்டு வாங்கினாங்க. அப்புறம் எதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் ஏமாத்திட்டே இருக்காங்க இந்த மக்கள் என்ன இழிச்சுவாயா? இல்ல இவங்க பவர்ஸ் என்ஜாய் பண்றாங்க. இவங்களோட வரி பணத்துல எத்தனை லட்சம் வந்துட்டு ஒவ்வொரு எம்எல்ஏஸ் எம்பிஸ்க்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பொய்யா வாக்குறுதி கொடுக்க வேண்டியது, இந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி வந்து பறந்துட வேண்டியது, அப்புறம் என்ஜாய் பண்ண வேண்டியது லைஃப் முழுவதும். எம்எல்ஏஸ் எம்பிக்கு ஈவன் பென்ஷன் கூட இருக்குது. ஆனா இந்த மக்களுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. இந்த மக்களை ஏமாத்த வேண்டியது, ஓட்ட வாங்க வேண்டியது. இப்ப யாராவது வந்துட்டு ஜனநாயகத்துல ஒரு கட்சி தொடங்கினா அவனை கொண்டுடுவான்னு மிரட்ட வேண்டியது. அப்புறம் எதுக்கு அந்த கட்சியில நான் உட்காந்துருக்க முடியும்? இப்ப காங்கிரஸ்ல என்ன நடக்குது அங்க சொல்லுங்க. இப்ப வந்து எப்ப பார்த்தாலும் மோடியை பத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றது எல்லாம் பண்றீங்க. ஆனா ஏன் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏன் வந்து மதுவிலக்கு போராட்டம் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் இன்னைக்கு வந்துட்டு திருமாவளவன் வந்துட்டு மதுவிலக்குக்காக ஒரு மாநாடு நடத்துறாரு, அதுலயும் போய் ஏறி உட்காந்துக்கிட்டு நீங்க டிஎம்கே ஏறி உட்காந்துக்கிட்டு நீங்க உங்க கையில இருக்குது முதல் கையெழுத்து போடுறான்ட்டு உங்க டாஸ்மாக்கு நீங்க போய் மோடி வந்துட்டு போதை எல்லாரும் ஒழிக்கவே இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒழிச்சாதான். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டு கஞ்சா எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க அனுப்புறான் உள்ளுக்குள்ள, அந்த போதையெல்லாம் ஒழிச்சாதான் வந்துட்டு நான் வந்து டாஸ்மாக் எடுப்பேன்னு போட்டி போட்டுட்டு இருக்கிறீங்களா? உன் மக்கள் சாகுறது கண்ணுக்கே தெரியலையா? எல்லாமே செத்து போயிட்டானே. இந்திய எதிர்ப்புன்னு சொல்றீங்கல்ல, இப்ப மொத்தம் இந்திக்காரன் தானே இருக்கிறான். இந்த தமிழ் ஆட்களே காணமே இல்லையே. எப்படி நீங்க வந்துட்டு இந்திக்காரனை வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல? இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் இப்ப இந்திக்காரன் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு லேபர்ஸ் ஃபுல்லா இந்திக்காரங்க தான். நாளைக்கு அவரே ஒரே தேர்தல், ஒரே வந்து நாடு, ஒரே மொழின்னு சொல்லும்போது நாளைக்கு அவன் தான் ஓட்டு போட போறான். நாளைக்கு பிஜேபி திராவிடம் நான் எதிர்க்கிறேங்கிறீங்க, நாளைக்கு இந்திக்காரன் வந்து மோடிக்கு தான் ஓட்டு போட போறான். அப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க? அரசியல் சட்டத்துல இருக்குல்ல, எங்க வேணாலும் குடியேறலாம், எங்க போய் வேலை செய்யலாம், இந்தியா முழுவதும் இருக்குல்ல. வந்துட்டாங்கல்ல. இன்னைக்கு நீ இந்திய எதிர்ப்பு பண்ணி என்ன பிரயோஜனமாச்சு? எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க உங்க தொழிலாளர் எல்லாம் கொண்டுட்டீங்க. டாஸ்மாக்ல தமிழன் ஒருத்தனுமே காணும், எல்லாம் குடியை குடிச்சிட்டு எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா நீங்க அதை மூடாம உட்காந்துருக்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு காங்கிரஸ் எதுவுமே வாய் பேசாம அத்தனை எம்எல்ஏஸ் எம்பிஸ் உட்காந்துருக்காங்க பவர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு. அப்ப நான் போலீஸா இருந்துட்டு நான் வந்துட்டு பொதுமக்கள் அழிந்து போறத இன்னைக்கு நான் அரசியலுக்கு வந்தேன். நான் ரிட்டையர்மெண்ட் பீரியட போய் உட்காந்துட்டு ஏதாச்சும் வேலை பண்ணலாம், அரசியல்ல மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு காங்கிரஸ்ல இருந்து வெளியே வரக்கும். ஆனா பிற கட்சிகள் இவ்வளவோ கட்சிகள் இருக்கும்போது ஏன் தமிழக வெற்றி கழகம்ல சூஸ் பண்றீங்க? நான் வந்து பேசிக்கலி அரசியல்வாதி இல்லையே. நான் போலீஸ் ராஜீவ்காந்தி குற்றவாளி விடுதலை செய்யக்கூடாதுன்னு எதுக்கிறதுக்கு நான் காங்கிரஸ் சப்போர்ட்டை கேட்டேன். நான் பேசிக்கலி அரசியல்வாதி இல்ல. ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நான் பார்த்திருக்கிறேன். அங்க போய் பொய்யா வந்துட்டு இவங்க ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுறதே கிடையாது. பொய்யா மறுபடியும் மக்கள் நாங்க நிறைவேற்றுறோம்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு எனக்கு மனசே வரலையே. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் எந்த தப்பும் செய்யலையே. இப்பதானே புதுசா அவர் வர்றாரு, நம்மள மாதிரி தானே ஒரு நியூ அவரு அரசியலுக்கு. நான் இதெல்லாம் பண்றேன், அவரும் வந்துட்டு ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாரு, நானும் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பேன்ல. அப்ப புதுசா வந்துட்டு அவர் ஒரு கட்சி தொடங்கி இதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட ஒரு வாட்டி இந்த ஆட்சி கொடுக்கறதுக்கு நம்ம மக்கள்கிட்ட போயிட்டு கேட்கலாமே, கேன்வாஸ் பண்ணலாமே. அதுக்காக நான் வந்தேன். நீ விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணுவீங்க? அப்ப இதுவே பிரச்சாரம் தானே. இப்ப நான் பேசுறதே பிரச்சாரம் தானே. இது மீடியா எல்லா இடங்களுக்கும் தானே போகுது. நான் விஜய்க்காக மட்டும்தான் பேசுவேன். அவரு புதுசா வந்திருக்காரு நம்மள மாதிரி. அவரும் இந்த கவர்மெண்ட் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், இப்படி கஷ்டமா இருக்கிற மக்களுக்குன்னு சொல்லிட்டு தானே அவர் நினைச்சது தன்னோட சினிமா படத்தெல்லாம் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மக்களுக்காக வந்திருக்காரு. அவரு என்ன மாதிரி தானே, மக்களுக்காக தானே. நம்ம கேள்வி கேட்கலாம், வேற யாரு கேட்க முடியும்? இன்னைக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர் ஒரு கட்சியை வச்சு நடத்துற அளவுக்கு அவர்கிட்ட பணமும் ரசிகர்களும் இருக்கிறாங்க. அதனால அவர் வந்துட்டாரு. நம்மளால அது இல்ல, அதனால நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அவரை மேலுமே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. அவர் களத்துக்கு வரல, மக்கள் பிரச்சனையை உடனடியாக பேச மாட்டாரு, பேசினாலும் ட்விட்டர்ல தான் பேசுறாரு அப்படின்னு. பரந்தூர் போயிருக்காரு, அதை தாண்டி வேற என்ன அப்படின்னு கேக்குறாங்களே. அவர்கிட்ட இன்னும் ஆட்சியே கொடுக்கவே இல்லை அவரு கேள்வி கேட்கறதுக்கு. அவர் என்ன பேசிட்டே இருப்பாரு. அவருதான் எனக்கு நான் பேச மாட்டேன், நான் செயல்ல தான் காமிப்பேன்னு சொல்றாருல. அவர் என்ன அவர்கிட்ட ஆட்சியா இருக்குது? இப்ப அவர்கிட்ட என்ன பணமா இருக்குது? இப்ப கவர்மெண்ட் மாதிரி அவர் என்ன பதிலுக்கு பேசுவாரு? இப்ப இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையோ அதை ஸ்ட்ராங்கா விமர்சிக்கணும்ல. களத்துக்கு போகணுமே, களத்துக்கு போனா தானே மக்கள் என்ன களத்துக்கு போய் எங்க போகணும்னா? இப்ப வேங்க வயல் தான் வந்துட்டு அவனுங்க தான் அந்த யாரு கம்ப்ளைண்டோ அவன் தான் அக்யூஸ்ட் நீங்களே சொல்றீங்க உங்க போலீஸ வச்சு. அவர் வேங்க வயல் போறதா இருந்தாரு, அது பரந்தூர் போனாரு. பரந்தூர் போன உடனே இன்னைக்கு வந்துட்டு அந்த மக்களுக்காக வந்துட்டு பேசினாரு. அதுதான் வேற. அதுக்கு பிறகு பெரிய இஷ்யூ நடக்கலையே அவர் அரசியலுக்கு வந்த பிறகு. வேற என்ன பெரிய இஷ்யூ நடந்துச்சு? அதே மாதிரி அவர் வந்து துண்டு பிரச்சாரம் கொடுத்தப்ப கூட அந்த மக்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க.
அவர் எங்க அப்புறம் வரலன்னு சொல்றீங்க? அதே போல நிறைய இப்போ மாநாட்டுல கொள்கைகளை பேசி இருந்தாரு. அதே மாதிரி விஜயனுடைய கொள்கையுமே வந்து அவரு மிக்ஸ்டா இருக்காரு, குழப்பத்துல இருக்காரு. ஏன்னா தமிழ் தேசியம்னு சொல்றாரு, திராவிடம்னு சொல்றாரு அப்படின்றாங்க. உங்களுக்கு தமிழ் தேசியமும் இப்ப திராவிடமும் வந்துட்டு அதான் முக்கியமா? ஒருத்தர் பசியோட இருக்கிறாரு, ஒரு வாலிபன், ஒரு கட்சிக்கு கொள்கை முக்கியம் தானே மேம்? கொள்கைனா தமிழ் தேசியமும் அவர் எப்ப போச்சு தமிழ் தேசியம், எப்ப திராவிடம் போச்சு? இத பேசுறதுனால யாருக்காச்சும் வேலை வருதா? அவர் என்ன சொல்றாரு பிராக்டிக்கலா? பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வேலை இல்லாதவனுக்கு வேலை கொடுக்கணும், ஒரு நல்ல வீடு பண்ணி கொடுக்கணும். முதல்ல இதை பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் இந்த தேசியத்தை பத்தி எல்லாம் பேசுவோமே. எல்லாமே எல்லாமே ஒண்ணுதானே. எல்லா மனுஷனும் இதுல என்ன தமிழ் தேசியம், இதுல என்ன வந்து திராவிடம்? எல்லா மனுஷனும் அப்ப தமிழ் தேசியம் பேசுறவங்க அவங்க மட்டும்தான் ஓட்டு போடுறாங்களே உங்களுக்கு? இல்ல திராவிடம் பேசுறவங்க மட்டும்தான் ஓட்டு போடுறாங்களா? எல்லா ஓட்டையும் வாங்கிட்டு தானே நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கும் அந்த கொள்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவர் காமராஜரை வந்து கொள்கை தலைவரா வைக்கிறாரு, பெரியார வைக்கிறாரு, அவங்க அஞ்சலி அம்மாவை வைக்கிறாரு, இன்னைக்கு வேலு நாச்சியாரை வைக்கிறாரு. இப்ப ஏன் வந்துட்டு அவங்க எல்லாம் நம்ம ஆண்டுட்டு ஒரு முன் உதாரணமா போயிட்டாங்களே. இன்னைக்கு காமராஜர் மாதிரி யாருமே பிறக்கவே இல்லையே. இந்த காங்கிரஸ்ல இருக்கிறவங்க கூட ஜெயிலுக்கு போறாங்களே இன்னைக்கு சொத்து குவிப்பு வழக்குல. அப்ப ஏன் காங்கிரஸ்ல காமராஜர் மாதிரி ஒருத்தர் பிறக்க முடியாதா? அவர் கொள்கையை ஏத்துக்க முடியாதா? இன்னைக்கு விஜய் வச்சிருக்காரு, நான் வந்து காமராஜர் மாதிரி மாறுறேன்னு சொல்றாருல. அது மாதிரி காமராஜரா ஆகட்டுமே. எல்லாருமே விஜய் கட்சியில் இருக்கிறவங்களா காமராஜரா மாற்றோம். நான் கூட 38 வருஷம் லஞ்சமே வாங்காதான் வேலை பார்த்துட்டு வந்தேன் காவல்துறையில. அதனாலதான் நான் விஜய் கட்சிக்கு போறேன். இன்னைக்கு அவர் 200 கோடி வேணான்ட்டு தானே வராரு. இவங்க வந்து 200 கோடி மக்கள் வரி பணத்துல எடுத்துக்கொண்டே பண அறையில பதுக்குறதும், இவங்க மூட்டை கட்டி வைக்கிறதும், இவங்கள்ட்ட ஏது அவ்வளவு பணம்? இல்ல எல்லாருமே வந்து சாதாரண ஆட்களை தானே, கூலி ஆட்களை தானே வந்து ஓட்டு வாங்குனீங்க. உங்களுக்கு ஏது அவ்வளவு பணம்? வருமானத்துக்கு மீறி சொத்து சம்பாதிச்சாச்சு. இன்னைக்கு 3 வருஷம் ஜெயிலுக்கு போறது, 4 வருஷம் ஜெயிலுக்கு போறது, வருஷக்கணக்கா ஜெயிலுக்கு போறதுக்கு வேற எந்த மக்களுக்காக தியாகம் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு சுதந்திர போர்ல போறீங்களா ஜெயிலுக்கு? கப்பலோட்டிய தமிழன் மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் அவர் சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போறீங்களா? இல்ல சுப்பிரமணிய சிவா மாதிரி போய் ஜெயிலுக்கு போய் இந்த மக்களுக்காக குஷ்டரோகம் பிடிச்சிட்டு நிக்கிறீங்களா? ஊர்ல அவ்வளத்தையும் இன்னைக்கு இந்த இங்கிலீஷ்காரங்களை எதிர்த்து இன்னைக்கு நம்மளுடைய தியாகிகள் இன்னைக்கு போராடி இன்னைக்கு சுதந்திரத்தை நம்ம கையில வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் துரோகிகள். இந்த தமிழ் மக்களுக்கு, இந்த சுதந்திரத்துக்கு, இந்த சுதந்திர தலைவர்கள் தங்களுடைய உயிரையும் ரத்தத்தையும் கொடுத்த தலைவர்களுக்கு இவங்க துரோகிகளா மாறி மக்களை வந்துட்டு அடிமையாக்கி அவங்களோட வரி பணத்தை வந்துட்டு இல்லாத வரியெல்லாம் போட்டு இவங்க வீட்டுல கொண்டே வைக்கிறது தான் இவங்களோட தலைமுறையா வந்துட்டு இவங்களுடைய மக்களை கொண்டாந்து ஆட்சியில உட்கார வைக்கிறது, பணம் கொடுத்து வந்துட்டு ஓட்டு வாங்குறது, இந்த வேலைதான் செய்யறாங்க. அதை எதிர்த்து போராடுறதுக்கு தான் இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறாரு. இந்த ஜெனரேஷனாச்சும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு விஜய்ங்கிற ஒரு நல்லவரை வந்து கையில எடுத்துட்டு இனிமே வந்துட்டு நாங்க வந்துட்டு படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு வேலை கொடுங்க, நாங்க உங்களோட நிக்கிறோம்னு வரக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம ஒரு முன்னுரிமை கொடுப்போம், அந்த இளைஞர்களோட நம்மளும் நிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறேன். அதுல நிறைய அணிகள்லாம் பத்தி அறிவிச்சிருந்தாங்க. 28 அணிகள் அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அழகா அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ 9ங்கிற நம்பர்ல வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை ஒரு குறையா சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அது தவறுதலா கூட வந்திருக்கலாம். ஆனா நீங்க அதை அப்படி எடுக்கவே எடுக்காதீங்க. ஏதாவது ஒண்ணு கிடைக்குதான்னு பாக்குறாங்க. இன்னைக்கு ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்காக ஒரு கவர்மெண்ட் அதாவது சர்வன்ட்ஸ்க்காக இன்னைக்கு வந்துட்டு ஒரு அணி தொடங்கி இருக்கிறார் அவரு. அப்ப அந்த அணி வந்துட்டு இந்த உலகத்துல யாருமே தொடங்கல. ரிட்டையர்ட் ஆனவங்க வந்துட்டு அரசியலுக்கு வரக்கூடாதா? இல்ல ஓட்டு போடுற உரிமை இருக்கும்போது அரசியலுக்கு வரக்கூடிய உரிமை இருக்குல்ல. ஆனா அந்த மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு பாத்தீங்களா? யாரையும் விடல, அவரு யாரையுமே விடல. எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கு கூட அவர் அணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா நாளைக்கு அதுல குழந்தைகள், அதுல தாவேக்கால இருக்கிறதே குழந்தைகள் தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இருந்துட்டு போட்டோம், அந்த குழந்தை தானே ஃபர்ஸ்ட் ஓட்டரா வராரு. 15 வயசுக்காரன் இன்னும் 3 வருஷத்துல ஓட்டு போட போறாருல. அந்த குழந்தைக்கே வந்துட்டு நல்லது புகட்டலாமே. ஆனா குழந்தைகளை தேர்தல் தொடர்பான பணிகள்ல ஈடுபடுத்தக்கூடாதுன்னு தேர்தல் ஆணைய விதி இருக்கலாம். குழந்தைகளை ஈடுபடுத்தல, அந்த விங்கு தான் தொடங்கி இருக்கிறாரு. அந்த விங்குல இப்ப அப்பா இருக்காங்க, அப்பாவோட வந்துட்டு குழந்தைங்க வந்து கட்சி மீட்டிங் பார்க்க வரக்கூடாதுன்னு யாராவது சொல்றாங்களா? அந்த குழந்தைக்கு ஏறலால அரசியல்னா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரிவிக்கணும்ல. அப்ப போகக்கூடாதுன்னு ஒண்ணு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையே. அது ஓட்டு போடுறதுக்கு உரிமை கிடையாது, வயசு இல்ல. ஆனா போய் அவரோட மீட்டிங் கேட்கலாம்ல. அதுக்காக ஒரு குழந்தைகள் அணின்னு தொடங்கி இருக்கிறாரு. தப்பு இல்லையே. போலீஸ் ஆபீசர் நானு, எனக்கு அரசியலுக்கு வரணும்னு ஆசை. எந்த அரசியல் கட்சிகளும் இன்னும் தொடங்கவே இல்லையே. அத மாதிரி எந்த அரசியல் கட்சிகளும் கவர்மெண்ட் ரிட்டையர்டு ஆபீசர்ஸ்க்கு எந்த விதமான ஒரு அணியும் இல்லவே இல்லை. நாங்கெல்லாம் அப்படியே ரிட்டையர்ட் ஆன பிறகு வீட்டுல அப்படியே புதஞ்சு போகணும், அப்படியே கடந்து சாகணும். நாங்க அரசியல் பேசவே கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு. இன்னைக்கு இப்பதான் முழு பேச்சுரிமை. எங்களுக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய உரிமை இருந்துச்சுன்னா அரசியல்ல பங்கெடுக்கக்கூடிய உரிமை இருக்குது.
அப்போ எவ்வளவு உரிமை கொடுத்திருக்கிறாரு, அவர் எவ்வளவு ஞானமா அந்த அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காரு. அந்த 28 அணிகள் வந்துட்டு வேற பாரம்பரியமா இருந்த காங்கிரஸ்ல கூட கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் சர்வீஸ்ல பண்ணி ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியா தானே இருக்கிறாங்க. வந்து மக்களுக்காக வந்துட்டு பேசலாமே, வேலை பண்ணலாமே. அது யாருக்கு தோணுச்சு? அவருக்கு தானே தோணுச்சு. யாருமே லெஃப்ட் அவுட் பண்ணவே இல்லை. அவர் யாருமே லெஃப்ட் அவுட் பண்ணல. எல்லாரும் வாங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுத்திருக்காரு. இப்ப நானும் விஜய் சாரை பார்க்கணும்னு இருக்கிறேன். பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சாரை பார்த்திருக்கிறேன். ஆதவ் அர்ஜுனை போய் பார்த்திருக்கிறேன். தேர்தல் இன்னைக்கு வியூகம் அமைக்கக்கூடியவரை. ஆனாலும் வந்துட்டு நான் விஜய் சாரை பாக்குறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு அவரு. எப்படின்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்காக நான் ஒரு அணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு வந்துட்டு இப்ப நான் வந்து தாவேக்கால இருக்கிறேங்கிற ஒரு உறுதி வந்துருச்சுல்ல. இப்ப சப்போஸ் தலைவர் பாப்பாரோ பார்க்க மாட்டாரோ, நம்ம போலீஸ் ஆச்சே, நம்மள எடுத்துப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோ, அந்த மாதிரி ஒரு டவுட் இல்ல. எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்துட்டாருல. இப்ப நான் தாவேக்கால போனேன்னு வச்சுக்கோங்க, நான் கவர்மெண்ட் ஆபீசர் சார், நீங்க ஒரு அணி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் ரைட் அண்ட் ராயலா போய் நிப்பனே. அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய அறிவு. அப்ப மித்தவங்க தான் வந்து பொதுமக்கள் தான் வரணுமா அரசியலுக்குள்ள? இல்ல இந்த திருடனவங்களே தான் திருடிக்கிட்டு இருக்கணுமா? நாங்க நல்லவங்களாம் அதுக்குள்ள வரவே கூடாதா? இறுதியா ஒரே ஒரு கேள்வி. தமிழக வெற்றி கழகத்தினர் மீதும் விஜய் மீதும் விமர்சனம் வைக்கக்கூடியவங்க, நீங்க கூட சொன்னீங்க எதிரா கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? அதோட இல்ல, அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எல்லாரும் வந்துருவாங்க ஒரு தகர டப்பா எடுத்துக்கிட்டு, எல்லாரும் இப்ப நான் பேசிட்டு போயிட்டேன்னா அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த விமர்சனங்கிறது அது அவங்களோட ரைட்ஸ். யார் வேணாலும் சொல்லலாம். விமர்சிக்கலன்னா அந்த இடத்துல நல்லது நடக்காது. எதிரிகள் இல்லைன்னா நம்மளோட தப்பை சுட்டி காட்டவே முடியாது. ஒருவேளை விஜய் சார்ட்ட வந்து தப்பு இருக்கிறத வந்து எதிரிகள் சுட்டி காமிச்சா அவர் திருத்திக்க போறாரு. இன்னும் அதனால மக்களுக்கு நன்மை செய்ய தானே போறாரு. தப்பு இல்லையே, சொல்லட்டும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் அவர் வெளியில வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில வரட்டுமே, தப்பு இல்லையே. எல்லாருக்குமே பேச்சுரிமை இருக்கு, எல்லாருக்குமே விமர்சிக்கக்கூடிய உரிமை இருக்குது. அவரோட தவறுகளை சுட்டி காட்டும் போது இன்னும் கொஞ்சம் அவரு தன்னை புதுப்பிச்சுக்கிறாரு. இன்னும் மக்களுக்கு தானே அது போய் சேருது நன்மையா. அது தப்பு இல்லையே. விஜய் அவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காருன்னா அவருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? விஜய் சாருக்கு வந்துட்டு நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒய் கேட்டகரியில வந்துட்டு அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அழகா எல்லாத்தையுமே அழகா மூவ் பண்றாரு. அவர் மாநாடும் சரி, அதே மாதிரி அவர் பரந்தூர் போன கதை அந்த மீட்டிங்கும் சரி, அவர் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் அவர் பொருள்படுத்தாம இந்த மக்களுக்கு என்ன வேணும், தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அழகா நிதானமா எடுத்து அழகா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தான் வெளியில இருந்துட்டு ஒண்ணும் புரியாத விமர்சிக்கிறோம். அவரை மாதிரி எல்லாரும் இருங்க, அவரை மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு அரசியல்வாதியா வாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டு நீங்க ஒரு காமராஜரா மாறுங்க, நீங்க ஒரு பெரியாரா மாறுங்க, ஒரு அஞ்சலை அம்மாளா மாறுங்க, பெண்கள் ஒரு வேலு நாச்சியாரா மாறுங்க. நீங்க இப்படிப்பட்ட பெரிய தலைவர்களா வந்துட்டு நமக்கு முன் உதாரணமா இந்த தமிழகத்துல இருந்துட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் வருங்கால சந்ததி வரணுங்கிறதா என்னோட ஆசை. விஜய் சாருக்கு நான் நன்றி சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு கட்சியை தொடங்கி இத்தனை தலைவர்களை கொண்டாந்து நீங்க அறிமுகப்படுத்தினதுக்காக. இன்னும் மேல மேல அந்த தவக வந்து வளர்ந்து அந்த கட்சி, அந்த டிவிகே கட்சி இன்னும் மேல மேல வளரணும். அடுத்த வந்துட்டு 2026ல வந்துட்டு அவர் ஆட்சி அமைக்கணும், அவர் உட்கார்ந்து மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.